issue, sir. Sir, the parcel was taken from Department FedEx, 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 yes, sir, FedEx, Mumbai Andheri East Branch. Sir, and the parcel tracking number is 286 2860 2171, sir. 5 expired Iranian passport, sir. 3 credit card, 1 laptop, 2 kilo of clothes. With your permission, can I transfer this call to Mumbai Cybercrime Department, sir? No idea, sir. Bro. So, sir, with your permission, can I transfer this call to Mumbai Cybercrime Department? Okay, sir. Thank you for calling FedEx. Please be on the line. I'm transferring. This call will be transferred to the Mumbai Cybercrime Police Station. This call will be transferred to the Mumbai Cybercrime Police Station. This call. Yes, Mumbai Cybercrime Department will be also included. Okay, so you have any suspect on this case? If you are not involved in this, department will provide you PCC clearance certificate. You have to send that one to register an online complaint. இப்போ இந்தியாவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை கொள்ளையடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆன்லைன் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றத பற்றி இப்போ நிறைய மக்கள் வந்து அவேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஈவன் நியூஸ் சேனல்ஸுமே வந்து இதை பெருசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர் வரையும் அவங்களுமே அவேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு நம்ம இந்தியா பீப்புள்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே குறைவாக தான் சொல்லுவேன் இப்போதைக்கு. பட் ஆனால் இந்த டைம்லேயும் அவங்க எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ இந்த அவேர்னஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே சுருட்டணும்னு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கேமர்ஸ் எப்படி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, ஸோ ஒரு கொரியர் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங் கேட்டிருந்துருப்பீங்க முன்னாடி கேட்டது. ஸோ அந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு இல்லீகல் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் காண்டாக்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொரியர் பண்ணுறீங்க. ஸோ பார்சல் வந்து சென்ட் பண்ணுறீங்க எங்கேயோ மும்பை டு ஈரான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சொல்லி உங்களை வந்து உங்களோட அவேர்னஸ் மூலமாக தான் போகுது. ஸோ நீங்கள் இந்த இல்லீகல் பார்சல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொரியர் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக கேஸ் போட போகிறோம், ஸோ இதுக்கு எங்களால் சால்வ் பண்ண முடியாது, ஸோ இது சைபர் கிரைமுக்கு நாங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணி அதுக்கப்புறம் அந்த காலை ஆன் காலில் இருந்து அப்படியே வந்து உங்கள் காலை வந்து சைபர் கிரைமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி ஆடியோ ரெக்கார்டிங் நீங்கள் கேட்குற மாதிரியே தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களை சைபர் கிரைம்லேருந்து பேசுகிற மாதிரி பேசி உங்களை எந்த அளவுக்கு த்ரெட்டனிங் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை யோசிக்க விடாத அளவுக்கு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அட் த சேம் டைம் உங்களை எந்த விஷயத்தையும் யோசிக்க விடாமல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுகிற ஒரு விதமாக இருக்கட்டும், உங்களை சைக்காலஜிக்கலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்யணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில அவங்களோட சொந்த பேலன்ஸில் இருக்க அக்கௌண்ட்டையும் வந்து இலக்க நேரிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறையா முக்கியமாக இன்னும் நிறைய த்ரெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் அவேர்னஸ் மூலமாக போகலைனாலும் உங்களோட டீட்டெயில்ஸ் யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களையே நம்ப வச்சு அந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து உங்களை தன்வசப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி மேனிப்புலேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத தாண்டி நம்ம அந்த கேஸ்லேருந்து சால்வ் ஆகணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க 2 வேரில் சொல்லுவாங்க. ஒன்று ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணலாம், ஒரு ஆஃப்லைன் மோடில் மும்பை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மும்பை சைபர் கிரைம் தான் சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதே சேம் கான்செப்டில் இப்போ ஒரே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து பணத்தை இழந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தங்களும். இது பற்றின ரிலேட்டடாக டெய்லியும் வந்து கேசஸ் வந்து சைபர் கிரைமில் கண்டினியூஸாக ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அவேர் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருக்குமே ரீச் பண்ணுங்கள். முக்கியமாக யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஒரு மிலிட்ரி பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட இதே சேம் கான்செப்டில் ஸ்கேம் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபெமிலியரான பர்சனுமே இந்த ஸ்கேம்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் விக்டிம் அப்படின்றத தாண்டி இனிமேல் இந்த நியூஸ் கேட்டு யாருமே
ஒரு விக்டிமாக ஆயிடக்கூடாது அந்த ஸ்கேமர்ஸுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்குன்னு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தெரியப்படுத்தாதனாலேயே அவங்க இன்னும் ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை உடைக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே. அட் த சேம் டைம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸை யாராவது அமௌண்ட் அனுப்பணும், இந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க இல்லீகல் கேஸில் அப்படின்ற மாதிரி உங்களை சொன்னால், எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் உங்களை நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆன்லைனில் இல்லை ஒரு ஃபோன் கால்லையோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம், உங்களுக்கு கேஸ் எடுக்க போகிறோம், உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது வந்து ஒரு லீகலான ஒரு விஷயமே கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் சுற்றி யாரும் இருக்கக்கூடாது, கூட யாரும் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு தனியான ஒரு பிளேஸில் தான் சாலிட்டரியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாராவது உங்களை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களோ, இல்லை ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்கிறாங்க, இல்லை உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, உங்களோட இந்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள், இந்த ஆப்பில் இதை பண்ணுங்கள், இப்போ உங்கள் ஐசிஐசி மொபைல் பேங்க் ஆப் வச்சுருந்தாலும் அதில் நிறையா வந்து நமக்கே நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் அதில் எல்லாம் அவங்க பண்ண வச்சு நம்மளையே கூட லோன் எடுக்க வச்சு அமௌண்ட் எடுக்கிறது ஸ்கேமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஸ்கேமிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றி அமௌண்ட்ஸை வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது ரொம்பவே பரிதாபமான ஒரு விஷயந்தான். இப்போ மாதிரி இந்தியாவில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மந்த் வரையும் எடுத்த கணக்கில் மட்டும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து நம்ம இந்தியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி இதே சேம் ஸ்கேமில் வந்து பணத்தை வந்து லூட் பண்ணியிருக்காங்க. இது பற்றின சில பீப்புள்ஸ் அவேர்னஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ் அஃபெக்ட் ஆன விக்டிம்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து அவேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னமும் இது ரீச் ஆகணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது ரீச் ஆனால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த ஸ்கேமர்ஸை நம்ம சைபர் க்ரைமுக்கு நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு சில அமௌண்ட் ரீட்ரைவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம நம்புறதுன்றதை தாண்டி இனிமேல் அந்த ஸ்கேம் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்கள நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தான் கான்சியஸாகவோ அவேர்னஸாகவும் இருந்தாலும், ஈவன் எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாலும், அந்த சமயத்தில் நம்மளே அறியாமல் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்து முன்னாடியே நீங்கள் அவேர்னஸாக இருந்தீங்கன்னா, அந்த காலை முன்னாடியே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்கேம்லேருந்தோ இல்லை அவங்களோட மேனிப்புலேஷன் இருந்தோ ஈஸியாக நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். இன்கேஸ் அவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளே அறியாமல் பணம் போக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பி அவேர் அண்ட் ஷேர் த பீப்புள்ஸ் டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் அப்படின்றது கொரியர்லேருந்து ஆரம்பித்து அவங்கள சைபர் க்ரைம் கொண்டு போய் அதே பேட்டர்னில் அவங்கள வந்து பணத்தை அனுப்ப சொல்லுவாங்க. ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஆர்பிஐ அக்கௌண்ட்டை நாங்கள் போட்டு எடுப்போம், அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் இல்லீகலாக இருந்துச்சுன்னா நீங்கள் விக்டிம் இல்லைன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோன்ற அளவுக்கு அவங்க வந்து அவங்கள நம்ப வைப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்க மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுற பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதனால் நிறையா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அட் த சேம் டைம் அவங்க அப்ரோச் பண்ணும்போதும் பேங்க் ரிலேட்டடான பர்சன்ஸும் இந்த ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு உங்களையே நம்ப வைப்பாங்க. அட் த சேம் டைம் அப்போ வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக உங்களை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்களால் அவங்க லீகலாக இல்லீகலான பர்சன் தான் நம்மகிட்ட பேசுகிறாங்களான்னு நம்மளால் யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை வந்து கண்டினியூஸாக நம்மளை யோசிக்க விடாமல் நம்மளை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து கேட்பாங்க, நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. இன்கேஸ் நம்ம ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பேசினாலும் கேட்டாலும் நீங்கள் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க போல் அப்படின்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோன்றதை ஆரம்பித்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து மிரட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் புதிய விதமான ஒரு ஸ்கேமாக இருக்குது. யாரையுமே த்ரெட்டனிங் அப்படின்றது இது டைரக்ட் காலாக இருக்காது. உங்களை வந்து இல்லீகலாக கொண்டு வந்து உங்களையே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்கிறதுக்கு அப்ரூவல்லாம் வாங்கி உங்களை வந்து மிரட்டி பணத்தை எடுக்கிறானுங்க. ஸோ இது ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு செயலாக இருக்குது இந்த ஆன்லைன் ஸ்கேம். தயவு செஞ்சு அவேர்னஸாக இருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோவோட கிரேட் சக்ஸஸே இந்த இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ பி அவேர். அவங்க இதில் வேறு எண்டில் ஜெய்கிந்துன்னு சொல்லி முடிக்கிறானுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பணத்தை அனுப்பிட்டும் வந்து அவங்க நம்பிட்டு இருக்காங்க, அவங்க மறுபடியும் ஆர்பிஐயில் வெரிஃபை பண்ணிட்டு அனுப்புவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது. முக்கியமாக அவங்க ஃபோன் காலில் மிரட்டிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களை ஸ்கைப் காலை வந்து பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபர்தர் வெரிஃபிகேஷன் எல்லாம் ஸ்கைப்பில் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏதோ ஒரு மீடியாவை வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க அப்படின்னா கூகுள் மீட்டு, ஸ்கைப்பு, இல்லை எனி டெஸ்க்கு, உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரியோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷனில் ஆன்லைனில் நடக்கவே நடக்காது. அப்படியே நடக்கிற மாதிரி இருந்தால் அது எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் இருக்கான்னு தெரில. இன்கேஸ் அப்படி அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஃப்லைனில் வந்து உங்களோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை கட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு அந்த கால் வரவே வராது. இன்கேஸ் வந்தாலும் அவங்க உங்களுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமையே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு காலே வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் கால் தான் வரும். ஆனால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி வரும். அதுவும் உங்களுக்கு ஸ்கேம் கால்ன்றதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ரிப்பீட்டடாக ஒரே நம்பர் அன்னோன் நம்பர் வந்து கால் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாங்க, நம்ம பிக் பண்ணி அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேமில் விழுவுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அன்னோன் நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்தாலும் அது ட்ரஸ்டபுளாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது அன்னோனாக இருக்குது ஆனால் ரிப்பீட்டடாக வருதுன்னா பிக் பண்ணுங்கள். அவங்க எப்படி கால் பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு அப்ரோச்மெண்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த காலை கட் பண்ண முடியுமோ அப்பயே வந்து அவாய்ட் பண்ணி அதை கட் பண்ணி விட்ருங்க. பை பை. நெக்ஸ்ட் உங்களை சந்திக்குமா நான் உங்கள் செஞ்சோர்.